நமஸ்காரம். நவராத்திரியினுடைய நவதின மகோத்சவம் சொல்லக்கூடிய 9 நாட்கள் இப்பொழுது மிக விமர்சையாக மாலைபக்ஷ அமாவாசை நேற்று முடிந்து, நேற்றுக்கே எல்லா ராத்திரிலையுமே வச்சுருப்பா, கொலுலாம் வச்சு இன்றையிலேருந்து அது ஆரம்பமாகும். நவராத்திரியினுடைய நவதின மகோத்சவம்னாலே அந்த 9 நாட்கள் தேவியினுடைய மகாத்மியம். முதல் 3 நாட்கள் பராசக்தியாக இருக்கக்கூடிய துர்கா தேவியினுடைய அனுகிரகம், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினுடைய ஒரு 3 நாட்கள், அதுக்கு 3 நாட்கள் பிறகு சரஸ்வதியினுடைய அனுகிரகம். இந்த மாதிரி இந்த 9 நாட்கள் வருஷத்தில் நமக்கு ரொம்ப அற்புதமான தெய்வீ மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி அற்புதமான பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ரொம்ப அனுகிரகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிக வைபவமான நாட்கள் இந்த 9 நாட்கள். முதல் 3 நாட்கள் அப்படி சொல்லும்பொழுது, ஜாதவேதசே சுனபாவ சோமராதி யதோ நிதகாதி வேதக சனப்பர்ஷதி துர்காணி விஸ்பானாவேவ சிந்தம் மது துரிதாய அக்னிகே அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கா சுத்தத்தோடு, காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகிம் தன்னோ துர்கே பிரச்சோதயாத். பராசக்தியினுடைய பலம் வேணும், தைரியம் வேணும், அம்பாளுடைய அத்திவிசேஷமான அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக துர்கா தேவியை சேவிக்கணும். அந்த சக்தி தான் நமக்கு காயத்ரி. அந்த காயத்ரியினுடைய வடிவம் தான் நமக்கு துர்கானுடைய அனுபவம். அதனால் அந்த துர்காதேவியினுடைய அனுகிரகத்தோடு ஆரம்பித்து அடுத்தது தாயார். தாயார் கேட்கவே வேண்டாம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரவிதனே பகடாட்சலீலான் ஸ்ரீரங்க கர்வியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷிம் ஸ்ரீயமா ஸ்ரீயாமகா அப்படின்னு தாயாருடைய ஸ்லோகம். அதே மாதிரி சுவாமி தேசிகன், மாதாதேவி துவமதி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தசோகம் ஜனரீவயோ ரேகலக்ஷ்யம் தயாய தத்தோயுத்மத் பரிஜதனையா தேசிகைரப்யதத்வம் கிந்தேபூய பிரியமதிகள ஸ்மேதபத்ரா விபாசின்னு தாயாரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த 3 நாட்கள் தாயாருடைய அனுகிரகம், அந்த 3 நாட்களும் இந்த 3 நாட்களும் சேர்ந்து கடைசியில் சரஸ்வதியினுடைய அனுகிரகம். இந்த 3 நாட்களுமே தாயாருடைய 3 நாட்கள் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் சேவிக்கலாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணியம் ஸ்வர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவகம் தாம் ஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமிடீம் அப்படிங்கிற ஸ்ரீசுக்தத்தை ரொம்ப பாராயணம் பண்ணலாம். நமக்கு அதுதான் ரொம்ப அவசியமான. தாயாருடைய கிருபை வேணும், அனுகிரகம் வேணும். அப்புறம் மகாதேவ்யைஜ வித்மகே வம்சவர்தனாய தேவிகே தன்னோ சந்தானலக்ஷ்மி பிரச்சோதயாது. சந்தான பாக்கியம் கிடைக்கணும், எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னு அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக தான் வக்திராப்ஜே பாக்யலக்ஷ்மி கரதல கமலே சர்வதா தாடலக்ஷ்மி தோர்தண்டே வீரலக்ஷ்மி ஹிருதய சரஜிஜே பூதகாருண்யலக்ஷ்மி கட்காக்ரே சௌம்யலக்ஷ்மி நிகல குணகணாடம்பரே கீர்த்தியலக்ஷ்மி ஜிக்வாக்ரே சௌம்யலக்ஷ்மி மைச விஜயதாம் சர்வசாம்ராஜ்யலக்ஷ்மி மகாதேவ்யை ஜ வித்மகே விஷ்ணுபத்ரீத தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். தாயாருடைய அனுகிரகத்தோடு அந்த 3 நாட்களை நம்ம தாயாருடைய அனுபவத்தோடையே நம்ம அந்த நாட்களை பாராயணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சரஸ்வதியினுடைய 3 நாட்கள். சரஸ்வதி நமக்கு ஹயக்ரீவன். சரஸ்வதி ஹயக்ரீவன் தான் சரஸ்வதிக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவான். யானதோ அஜானதோ வாபி யதுக்தன கிருதம் மயா தத்சர்வம் பூர்ணமே வாஸ்து சுதுக்தோ பவ சர்வதா ஓமச்சுத ஜெகநாதா மந்திரமூர்த்தே ஜனார்தனா ரக்ஷமாம் புண்டரீகாட்சா க்ஷமஸ்வாய பிரசீதவோம்னு ஞானத்தை தரக்கூடிய, ஞானேஸ்வரனாக இருக்கக்கூடிய, ஞானத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் வேணும்னா சரஸ்வதியினுடைய கிருபை இருக்கணும். அந்த சரஸ்வதியினுடைய கிருபைக்காகத்தான் அந்த 3 நாட்கள் நம்ம ரொம்ப விசேஷமான முறையில் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம். சரஸ்வதி மகாபாகே வித்யை கமலலோச்சனே வித்யாரூபி விசாலாட்சி வித்யான் தேகீன மொத்துதே அப்படின்னு சரஸ்வதியை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம்.
சரஸ்வதியினுடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு ரொம்ப அனுகிரகம் ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். இவை மூன்றும் சேர்ந்து தான் நம்ம ஜாதகங்களில் ஜாதக கட்டங்களில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப அருமையான முறையில் வித்தியைக்கும் படிப்புக்கும் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் புகழுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப அருமையான முறையில் எம்பெருமான் நம்ம அந்த காலகட்டங்களை கொண்டு வைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி பூஜைகள் தான். இந்த பூஜைகள்லாம் பண்ண நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஜாதக கட்டங்களில் ரொம்ப நல்லா அமையும். ஆகவே இந்த நவராத்திரி மகோத்சவத்தை நவராத்திரி 9 நாட்களில் சிறப்பான முறையில் நம்ம கிரகங்களில் கொண்டாடி பாட்டுக்கள்லாம் பாடி, எதுக்கு வந்தோடனே எல்லாரையும் பாட சொல்கிறோம் அப்படின்னா, சங்கீத மேன்மை வரணும், சங்கீத ஒரு ஆர்வம் வரணும், சங்கீதத்தின் மேலே எம்பெருமானுக்கு தனி பிரீத்தி உண்டு அப்படிங்கிறதுனால தான் எல்லாரையும் பாட சொல்கிறோம். ஸோ அதையும் பாடி எம்பெருமானுடைய கிருபையோடு அந்த நவராத்திரி மகோத்சவத்தை நம்ம எல்லா கிரகங்கள்லேயும் மிக முக்கியமாக எல்லார் கிரகங்கள்லேயும் கொண்டாடணும். அந்த மாதிரி கொண்டாடும் பொழுது நமக்கு பரிபூர்ணமான 3 வித சக்திகளும் கிடைக்கும், 3 வித தேவிகளினுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஆகவே எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடணும். கடைசி நாள் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் விஜயதசமி அன்றைக்கி எல்லா கோயில்கள்லேருந்தும் ரொம்ப அருமையான முறையில் குதிரவாகனத்தில் பெருவாள் எள்ளி அம்பாள்லாம் எள்ளி அம்பு போடுற உற்சவம். ஆகவே அன்றைய தினம் பூர்த்தியாகும். ஆகவே இந்த நவராத்திரியினுடைய மகோத்சவத்தை நம்ம எளிமையாக ரொம்ப அழகாக கொழு பொம்மைகளோட அத்தி விசேஷமான ஒரு பக்தியோடு நம்ம கொண்டாடணும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் சரஸ்வதி மகாபாகே வித்யே கமலலோச்சனே வித்யாரூபி விசாலாக்ஷி வித்யாந்தேகி நமஸ்துதே. ஓம் சரஸ்வத்யை நமः. துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः.